ஸ்தோத்திரம். இப்போது எல்லாவற்றையும் பார்த்தோம். அதே எல்லாவற்றையும்ன்ற டாப்பிக்லேயே முதல் சொன்னது வந்து பார்ட் 1. முதல்ல அதுக்கு முன்னாடி வந்து வேறு மாதிரி சொல்லியிருக்கேன் 2. இதுவும் அதே மாதிரி 3. இப்போ சொல்ல போகிறது 4வது பார்ட்டு. இன்னும் கொஞ்சம் தான் ஷார்ட்ஸில் பார்த்துக்கோங்க. அந்த 3ன்னு போகிறதுக்கு நான் வந்து 2ன்னு போட்டிருக்கேன். இப்போ நான் சொன்னது வந்து 3. இப்போ சொல்ல போகிறது வந்து 4. ஆனால் வந்து ஷார்ட்ஸில் தான் வரும். சரிங்களா? இப்போ வந்து எல்லாவற்றையும் சொல்கிறது, நீங்கள் எல்லாவற்றையும் நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானா என்றால் யார் சொல்கிறது? யோவான் 4:29-39 சொல்லப்பட்டிருக்குது. அவருக்கு ஸ்ரீ சொல்கிறார், வந்து பாருங்கள், கிறிஸ்து எனப்படுகிற மேசியாவாக வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால் எல்லாவற்றையும் அவர் தான் கிறிஸ்துவான மேசியான்னு அறிவிப்பார்னு அந்த ஸ்திரீ சொல்கிறார். யோவான் 4:25 தம்முடைய கையில் இதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனத்திலிருந்து வந்ததையும் தேவனத்திற்கு போகிறதையும் இயேசு அறிவித்தார். எல்லாவற்றையும் தம்முடைய கையில் பிதா ஒப்பு கொடுத்தாருன்னு ஆண்டு அறிந்திருக்கிறார். யோவான் 13:3 சொல்லப்பட்டபடி அதே மாதிரி பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறார். பார்த்தீங்களா? பிதாவானவர் எல்லாவற்றையும் குமாரன் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறார். சரிங்களா? இதான் வந்து எல்லாவற்றையும் இந்த டாப்பிக்கில் 44 சொல்லியிருக்கிறேன். நான் ஏறக்குறைய 44 மேலே வந்து நீங்கள் இந்த வசனம்லாம் தீர்த்துச்சு தியானித்து கர்த்தருக்குரிய காரியங்களை நடப்பீங்க. கர்த்தர் தமிழ் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இது வந்து பார்ட் 4.